வெல்கம் பேக் டு மை சேனல் குணாஸ் ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம், பிஸ்னஸ் மட்டும்தான். இவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்கிற அந்த வேர்ல்டில் நம்மளால முடிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குதா, இதுக்கான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா கேள்விக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும், எல்லா வகையான ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பிஸ்னஸ். ஆக்சுவலாக அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் நம்ம குளோபஸ். ஆக்சுவலாக குளோபஸ் அப்படின்றத பார்த்தோன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் குளோபல் பிஸ்னஸ் சொல்யூஷன். என்னன்னா எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்தான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்தான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். அதே மாதிரி எல்லாருமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்ம நினைச்ச மாதிரி லைஃப்ல வாழ முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்தான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். இந்த மாதிரி எட்ஸெட்ரா நிறைய ப்ராப்ளத்தான சொல்யூஷனா இந்த ஒரு குளோபஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஒருத்தர் டெவலப் ஆகணும் முடிவு பண்ணிட்டாலே, டெசிஷன் எடுத்துட்டாலே அவருக்கான எல்லா வகையான சப்போர்ட்டுமாவும் ஒரு பேக் போனுமா இருந்து அவரை டெவலப் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு பிஸ்னஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம குளோபஸ் கிட்ட மேனுஃபேக்சர் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, சேல்ஸ் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, சர்வீஸ் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, அண்ட் அதே மாதிரி கமர்ஷியல் பிஸ்னஸும் இருக்குது, இ-காமர்ஸ் பிஸ்னஸும் இருக்குது. ஓகே, இப்போ குளோபஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ ஓகே, குளோபஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் இங்கே பார்ட்னர்ஷிப் எடுத்தால் தான் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஏன் கம்பெனி கொடுக்குது, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே நம்ம உள்ள இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னாக்கா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை தான் கொடுப்பாங்களே தவிர்த்து ஒரு பார்ட்னர்ஷிப்னு எந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் தான் எல்லாரும் வந்திருப்போம், எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணி பண்ணலையா. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னோட மைண்ட் செட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் ஒரு லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவோம். லஞ்சு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மந்தமாக இருப்போம், ஒர்க்கு பெருசாக வந்து பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து ஈஸியாக டைம் பாஸ் பண்ணணும், அந்த ஒரு ஷிஃப்ட் டைம் முடிக்கணுன்ற மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை நோக்கி மட்டும் தான் இருக்குமே. அது இல்லாமல் அந்த கம்பெனி யாரோ ஒரு கம்பெனி, யாரோட கம்பெனி, நம்ம ஏன் பெருசாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுன்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மைண்ட் செட் பணத்தை நோக்கி மட்டும் தான் வந்து இருக்குமே. அதை தாண்டி வேற எதுவுமே நம்ம பெருசாக வந்து கற்றுக்க மாட்டோம். சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸிங் மட்டும் தான் வந்து இருப்போமே. இந்த ஓனர்ஷிப், இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. அண்ட் அதுலேயும் பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க கம்பெனிக்கு உண்மையாக வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. அதை தாண்டி மெஜாரிட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து யோசிப்போமே. அதுவே பார்ட்னர்ஷிப் அப்படின்னும் போது இப்போ 2 பர்சன் பார்ட்னர்ஷிப் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம், ஏதோ ஒரு பேஷன், ஏதோ ஒரு கோல் நோக்கி அவங்களோட டிராவல் ஜர்னி வந்து இருக்கும். அந்த விஷயத்துல ஒரே மாதிரி சிங்கான தான் வந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து இருப்பாங்க. அப்படின்னும் போது 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரே மைண்ட் செட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணின்னு அவங்களோட ஃபோக்கஸ் நோக்கி அவங்களோட டிராவல் ஜர்னி வந்து இருக்கும். சக்சஸ் வரைக்கும் லைஃப் லாங் ஒன்னாவே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த ஓனர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அதிகமாக வந்து இருக்கும். இவங்க கிட்ட அந்த டைம் பார்த்து ஒர்க் பண்றது, பணத்துக்காக ஒர்க் பண்றதை தாண்டி அவங்களோட கோல், அவங்களோட ட்ரீம் நோக்கி அவங்களோட ஜேர்னி வந்து இருக்கும். ஸோ அதனால மட்டும்தான் நம்ம கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குது. அண்ட் இன்னொரு திங் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க நம்ம கம்பெனில எந்த ஒரு வேறுபாடு, எந்த ஒரு பாகுபாடும் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு டேலண்ட் வந்து இருக்குது. அந்த ஒரு டேலண்ட் அவங்க வெளிப்படுத்துக்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்காதனால தான் அவங்க கிடைக்கிறத வச்சுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்சன் நம்ம குளோபஸ்ல வந்து ஈக்குவல் ரைட்ஸ் நம்ம கொடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்கும்போது அவங்களால அந்த ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தி அவங்களும் ஈக்குவலைஸ் வந்து ஆவாங்க. அதனால நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ குளோபஸ்ல பார்ட்னர்ஷிப் எடுத்த ஒரு பர்சன் நம்ம குளோபஸ்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு சில கான்செப்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். இப்போ எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சாக்கா அவங்களால வந்து லைஃப்ல வந்து கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும். அந்த பேசிஸ்ல நம்மளோட கம்பெனி பார்த்தோன்னா ப்ராடக்ட் இன்னுன்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்க கொடுக்குது. இது எப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வந்து இருந்திருக்கும். அண்ட் அந்த பர்சன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியா வச்சுன்னு இருந்திருக்கலாம். இது சம் ரீசன்னால அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்படின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணவங்க ஸ்மால் லெவலில் அப்படியே வந்து இருந்துன்னு இருப்பாங்க. அவங்களால பெருசாக வந்து சக்ஸஸ் வந்து பார்த்துக்க முடியாது. அந்த ஒரு பர்சனுக்கு நம்ம குளோபஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த ஒரு பர்சன் நம்ம கூட பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, என்னன்னா நான் முன்னாடி சொன்னது இல்லையா, ஒரு பர்சன் ஸ்மால் ஸ்கேல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் அதை ஃபீல்டில் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்கே ஈஸியாக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த நம்ம குளோபஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த பர்சனுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குது. அது எப்படின்னா, அந்த ஒரு பர்சன் நம்ம குளோபஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்து நம்ம கூட வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்றோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம லேப் டெஸ்ட் இந்த மாதிரி குவாலிட்டி செக்கிங் மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு அது நல்லா குவாலிட்டியா இருக்கின்ற பட்சத்தில் நம்மளோட ஓன் பிராண்டிங்லேயே பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிட் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஓன் பிராண்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட இன்னைக்கு நிறைய மல்டிபிள் ஷோரூம்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. அப்படின்னும் போது அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம எல்லா இடத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலியமா அந்த ப்ராடக்ட் வந்து அங்கங்கே வந்து ரீச் அவுட் ஆகும். அப்படின்னும் போது இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த பர்சனோட பிசினஸ் வந்து க்ரோ ஆகும், நம்மளோட நேம் வந்து வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அவுட். இந்த ஒரு கான்செப்ட்ல பார்த்தோன்னா, இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள வந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் மூலியம் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ், இங்க ஒருத்தர் பிசினஸ் பண்ணோம்னா பார்ட்னர்ஷிப்ல வரணும்னு சொன்னோம் இல்லையா. பார்ட்னர்ஷிப் வெறும் வேர்டா மட்டும் இல்லாம அதுக்கான எல்லா பெனிஃபிட் வந்து கம்பெனி வந்து கொடுக்கும்.
அதுல ஒரு விஷயம் பார்த்தோன்னா இப்போ நம்ம உள்ள வர நம்ம ஓன் பிராண்ட்ல வர எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தோன்னா இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எப்படின்னா இங்க கம்பெனில ஓன் பிராண்டா வர ப்ராடக்ட் இங்க நம்ம பெருசா கம்பெனிக்கு எந்த ஒரு மார்ஜின் நம்ம செட் பண்ணாம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பிளஸ் டிரான்ஸ்போர்ட்ன்ற மாதிரி ஒரு மினிமம் பர்சன்ட் கம்பெனி வச்சுன்னு 50% டிஸ்கவுண்ட்ல பார்ட்னர் வந்து கொடுக்குது. அந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னா நல்ல ஒரு குவாலிட்டியா தரமானதாகவும் இருக்கும். அப்படி நம்ம கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட் வர ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாரும் அந்த ஒரு ப்ராடக்ட் 50% கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயத்த மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு அவங்க வந்து பெருசா பெனிஃபிட் பார்க்க முடியும் இல்லையா? அது ஓரியன்டா இப்போ அந்த ப்ராடக்ட் அவங்களோட யூசேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சப்ளை பண்ணலாம். அப்படின்னாக்கா ஒரு ஷாப் வச்சும் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப் பெரிய அளவில் கொண்டு போயிட்டோம் பெருசாக அவங்களோட ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இன்னும் ப்ராடக்ட் அவுட் கான்செப்ட்ல நம்மளோட ஓன் பிராண்டிங் மட்டும் தான் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம மல்டி பிராண்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து பண்றோம், அதர் பிராண்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து பண்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கிட்ட மல்டிபிள் ஷோரூம்ஸ் இருக்குது இல்லையா? அங்கெல்லாம் போய் பார்த்தா நம்மளோட ஓன் பிராண்ட் மட்டும் இருக்காது, நிறைய மல்டி பிராண்ட் ப்ராடக்ட் நம்ம கிட்ட வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பர்சனாலையும் நம்ம குளோபஸ் கூட சேர்ந்து பிசினஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா பிரான்சைஸ். இப்போ ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷாப் வைக்கணும்னு ஆசையா இருக்கும். அதுல வந்து அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ்ன்ற மாதிரி நிறைய வந்து இருந்திருக்கும். அப்படின்னும் போது அந்த ஒரு பர்சன் தனி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதை மார்க்கெட்ல கொண்டு வந்து ரீச் அவுட் பண்றது அதுவும் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்த நம்ம சைட்ல இருந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது நம்ம சைட்ல நம்மளோட நேம்ல வந்து பிரான்சைஸா வந்து எடுத்து பண்ணா அப்படின்னாக்கா அவங்களோட growthக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் எடுக்க ஒரு பர்சன் நம்மளோட பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால அந்த ஒரு பர்சனுக்கு பிரான்சைஸ் காஸ்ட்ல இருந்து நம்ம ₹1 கூட டெபாசிட் மட்டும் வாங்க மாட்டோம். இது வந்து யூனிக்கான விஷயம். பிளஸ் அதே மாதிரி அந்த பர்சன் இருக்கிற அந்த பிரான்சைஸ் கான்செப்ட்ல அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 20% சப்போர்ட் நம்ம கம்பெனி வந்து பண்ணணும். லைக் அந்த நேம் போர்டு இன்டீரியர் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதனால அந்த பர்சன் அந்த ஷாப் வந்து இப்போ அந்த ஷாப் மூலமா அந்த ப்ராஃபிட் வந்து அவர் வந்து கெயின் பண்ணுவார். இது மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்மளால ஒரு பர்சன் வந்து பிசினஸ் வந்து உருவானாரு. அண்ட் அதே மாதிரி நம்ம நேம் வந்து வெளியே ரீச் ஆகும்போது அதை பார்த்து 4 பேர் நம்ம கூட பிசினஸ் பண்ணும்போது அவங்களும் வந்து growth ஆவாங்க. இப்படியே ஒன்று வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர் வெளியில எப்படி ரெண்டாவதுன்னு பார்த்தோன்னாக்கா இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணானா அந்த கம்பெனி பெருசா growth பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ஷேர்ஸை பப்ளிக் வாங்குறது மூலியமா அந்த ஒரு கம்பெனி ஓனருக்கு அந்த ஃபண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபண்டை வச்சு அந்த ஓனர் இன்னும் கொஞ்சம் அந்த கம்பெனி வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பார். அதனால அந்த பிசினஸ் க்ரோ ஆகும். அது மூலமா கிடைக்கிற ப்ராஃபிட் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து பிரிப்பாரு. சேம் அதே கான்செப்ட் நம்ம பிசினஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நீங்களே வந்து பார்த்துருப்பேன் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் அப்ல சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணி நீ வந்து இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து கிரியேட் இருக்குனாக்கா அதுக்கு இதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஷேர்ஸா பப்ளிக்கா வந்து நம்ம சேல் பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளோட கான்செப்ட் நம்மளோட ஃபார்மா பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. இது எப்படி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில இதுல கிடைக்கிற பெனிஃபிட் யாரோ ஒருத்தருக்கு ஏன் நம்ம போய் கொடுக்கணும், இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஷேரோட நம்ம வந்து பப்ளிக்கா சேல் பண்ணாம எல்லா ஷேர்ஸும் நம்ம இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படின்னும் போது இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் நம்மளோட ஷேரை வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸ் ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணும். இதனால கம்பெனி வந்து ஃபண்டு கிடைக்க ஆரம்பிச்சு இந்த ஃபண்டை வச்சு கம்பெனி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் எப்படின்னா ப்ராடக்ட் ஓரியன்டா இருக்கலாம், இல்ல பிரான்சைஸ் கான்செப்ட் நிறைய வந்து பிசினஸ் கொண்டு போறதோட ஆக்சுவலா பிசினஸ் டெவலப் பண்ணதெல்லாம் இன்னும் சம்திங். இந்த ஒரு ஷேர் ஹோல்டர் கான்செப்ட் ஆக்சுவலா 2 விதமா வந்து பிரிக்கிறோம். ஒன்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆர் கம்பெனி ஷேர் ஹோல்டர், இன்னொன்னு பார்த்தோன்னா ஷோரூம் ஷேர் ஹோல்டர். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் கம்பெனி ஷேர் ஹோல்டர் இது பாத்தீங்கன்னாக்கா ஆஸ் ஒரு பார்ட்னர் நம்ம கம்பெனி மேல ப்ராடக்ட் மேல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த ஃபண்டை வச்சு கம்பெனி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டி கம்பெனி growth வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக் க்ரோ ஆகும். இந்த க்ரோ ஆகிற மூலியமா கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கும். இதுக்கு ஒரு பிலீஃப்னஸ் மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குமோ அந்த ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் பண்ணி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி அந்த ஒரு பர்சன் வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்தோன்னா ஷோரூம் ஷேர் ஹோல்டர். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம் இல்லையா பிரான்சைஸ் அப்படின்ட்டு. பிரான்சைஸ்ல பார்த்தோன்னா ஒரு பர்சனுக்கு அதில் நாலேஜ் இருந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, அவர் க்ரோ ஆயிடுவாரு. இன்னொன்னு பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் எனக்கு ஒரு அசெட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு. அவருக்கு பார்த்தோன்னா பெருசா நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி பர்சன் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம குளோபஸ் ஆனது இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து. இது எப்படின்னா பிரான்சைஸ் கான்செப்ட் நம்மளோட ஷோரூம் அங்க வந்து ஓப்பன் ஆகும். அது இல்லாம கம்பெனியானது மெயினான இடத்துல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயத்தினால கம்பெனியானது ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கம்பெனி மூலமா ஒரு ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து சம் ஷேர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்பிளிட் பண்ண ஷேர்ஸை பார்ட்னர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். இந்த மாதிரி கம்பெனி மெயினான இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணி இதுல வந்து இத்தனை ஷேர்ஸ் வந்து இருக்குதுன்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுச்சுனாக்கா அசெட் கிரியேட் பண்ற மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பர்சன் இந்த ஷேர்ஸ் வந்து பை பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த ஷோரூமோட ஓனர் பார்ட்னரா வந்து ஆயிடுவாங்க. இது மூலமா கம்பெனி அந்த ஒரு ஷோரூம்ஸை டேக் ஓவர் பண்ணிக்கும். அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த கம்பெனியும் இந்த இருக்கிற பார்ட்னர்ஸும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு பிசினஸ் அப்படியே வந்து க்ரோத் பண்ணி கொண்டு போகலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ற பர்சனுக்கு அந்த ஷோரூம் இருக்கிற வரைக்கும் அதோட பார்ட்னர் அதோட ஓனரா வந்து இருப்பாங்க. அதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸை அதுல கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை எல்லாம் வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இது அந்த ஷோரூம் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் வந்து ஓனர். இது அவங்களோட அசெட். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்போ ஒரு விஷயத்த குளோபஸ் கம்பெனி வந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. அண்ட் இது மட்டுமா இவ்வளவுதான் இந்த குளோபஸ் வந்து இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலா நம்ம விஷன் மிஷன் ரொம்ப பெருசு இல்லையா? என்னன்னா வேலையோட நம்ம பிசினஸ் வந்து கொண்டு போகணும், உலகத்துல இருக்க எல்லா பிசினஸையும் ஒன்னா வந்து கொண்டு வரணும் அப்படின்றதும், அதே மாதிரி எல்லா வகையான பிசினஸ் எல்லா வகையான ப்ராடக்டும் நம்மளோட ஓன் பண்ண கொடுக்கணும் அப்படின்றதும், அண்டு ஒவ்வொரு பர்சனும் பிசினஸ் பண்ணி அது மூலயமா ஃபினான்சியல் ஃப்ரீடமான லைஃப்ல வாழணுன்றதும் இதோட நோக்கம் தான். ஸோ கம்பெனி ஆரம்பிச்சு
ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. 2020ல ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி இது வந்து அபிஷியலா குளோபஸ் நேம்ல லான்ச் பண்ண 2022ல. அந்த ஒரு டைம் பீரியட்ல அந்த 2 இயர்ஸ் பார்த்தனா கம்பெனியோட நேம் வந்து வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கல. ஏன்னா கம்பெனி வந்து பெருசா மார்க்கெட்ல வந்து இன்வால்வ்மெண்ட் காட்டல. என்னன்னா நம்மளோட விஷன் மிஷன் ரொம்ப வந்து பெருசு, போக போற தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசுன்றதுனால அதுக்கு முன்னர பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கான ஃபார்முலா செட் பண்றதுக்கும் அதுக்கான லீகல் அப்ரூவல் வாங்குறதுக்குமான டைம் பீரியடா அந்த ஒரு 2 இயர்ஸ் வந்து இருந்துச்சு. தென் ஆஃப்டர் 2020ல லான்ச் பண்ண அன்னிலேருந்து கம்பெனி growth பார்த்தோன்னா டே பை டே கம்பெனி வந்து growth ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இப்போ வந்து 2025 இந்த ஒரு 3 இயர்ஸ் ஜர்னில இவ்வளவு பெரிய விஷயத்தை கம்பெனி வந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிது அப்படின்னாக்கா இன்னும் போக 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 எல்லா வகையான பிசினஸும் இது உள்ள வந்து கொண்டு வர போகுது. அண்ட் அதே மாதிரி இங்க பார்ட்னர்ஸ் இருக்கிற பர்சன் இதுல எதனா ஒண்ணுதான் பண்ண முடியுமான்னு கேட்டா வந்து கிடையாது. இங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ஒரு பர்சன் இந்த குளோபஸ்ல இப்ப இருக்கிற விஷயங்களும் பண்ண முடியும், இனிமே வரப்போற எல்லா வகையான பிசினஸ் ஓரளவு வந்து பண்ண முடியும். அதுக்கான எல்லா அத்தாரிட்டியும் அந்த டாக்குமெண்ட் வந்து மென்ஷன் ஆகும். இது லீகலா எல்லா வகையான ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் நம்ம பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். ஸோ குளோபஸ்ல பார்ட்னர்ஷிப் எடுக்கிற ஒரு பர்சன் டெவலப் பண்ண நினைச்சா போதும், எந்த வகையான பிசினஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இவ்வளவு விஷயம் கொண்டு வரோம், இதுல இருக்கிற விஷயமும் பண்ணலாம். இல்ல அவங்க புதுசு ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஒரு ஐடியா வந்து கொண்டு வரலாம். வாட் எவர் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு எல்லா வகையான சப்போர்ட்டும் பேக் போனுமா இந்த ஒரு பிசினஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எப்படி ப்ரோ நம்புறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரிலாம் சில பேர் வந்து யோசிக்கலாம். இது வந்து டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னாக்கா ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் பேர் தான் வந்து நடக்குது. இது வந்து சும்மா ஏனோ தானே வந்து ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷன் மிஷனோட ஒரு பெரிய ஃபார்மோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும் அப்படின்னாக்கா என்னை நம்பி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நான் கேரண்டி. இன்ஃபேக்ட் என்னோட பிலீஃபை நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட கம்பெனியோட நேமு, இது எங்களோட ஃபவுண்டர் எங்களோட அண்ணன். இது வந்து டெம்பரரி டேட்டோ கிடையாது, இது வந்து பர்மனன்ட் டேட்டோ. ஆக்சுவலாக எங்களோட பிசினஸ் கான்செப்ட் எங்களோட விஷன் மிஷன் பார்த்தோன்னா ரொம்ப பெருசு அப்படின்றத இதை வார்த்தையில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா லைஃப்ல வந்து நிறைய அடிபட்டு வரும், ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நின்று ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு பண்ணது என்ன அப்படின்னாக்கா வாழணும் அப்படின்னா பெருசா வந்து வாழ்ந்துடணும். நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இந்த ஒரு லைஃபை ஃபுல்ஃபில்லா வந்து வாழ்ந்துட்டு போகணும். ஒரு பேஷனேட்டிவா இறங்கி ஒரு பெரிய ட்ரீமோட இந்த ஒரு விஷயத்த இறங்கி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ண வித்தின் ஷார்ட் டெம்பிள் இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டு இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்ட் கொஸ்டின், பிஸ்னஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணால் நிறைய வந்து நடக்கும், நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் மெயினான ஒரு சிலதை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் என்ன ப்ரோ டைம் சொல்கிறீங்க, எல்லாருக்குமே தானே டைம் இருக்குது, இதில் நீங்கன்னா புதுசாக டைம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். அதுக்கான ஒரு கிளாரிட்டி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எல்லாருக்குமே பார்த்தோன்னா 24 hours. இந்த 24 hours நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதுல தூங்குறதுக்கு ஒரு 8 மணி நேரம் போயிடும். அந்த 8 மணி நேரத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கு ஒரு 16 மணி நேரம். அந்த 16 மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? எல்லாரும் பார்த்தோன்னா வேலைக்கு போவோம், ஒர்க் பண்ண டைமிங் ஒரு 8 hour கனெக்ட் பண்ணா கூட அந்த டிராவல் டைம் வரது 1 hour போறது 1 hour இது நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 10 hour. இந்த 16 ஹவர்ஸ்ல இந்த 10 hour பார்த்தோன்னா கம்பெனியோட ஒர்க்குக்கே வந்து போயிடுது. பேலன்ஸ் இருக்கு ஒரு 6 hours. அந்த 6 hours நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ ஒர்க் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து டயர்டா இருக்கும், நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸா ரெஸ்ட் எடுக்கணும் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ன வெளியே போகணும் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாமே ரூம் தங்கி நிற்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சமைக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட்டு வரணும், துணி துவைக்கணும்ன்ற மாதிரி நிறைய வேலை இருக்கும். இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு தோணும். அண்ட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல். இப்போ மொபைல் இல்லாத ஆளே கிடையாது. இப்போ மொபைல்ல சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுல டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. இப்போ நிறைய படம் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறதுன்ற மாதிரி சோசியல் மீடியா நிறைய வந்து யூஸ் பண்ணி அதிலே வந்து எக்ஸஸா டைம் வந்து போடுது. இப்படி நம்ம டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்றதுனால நம்ம லைஃப்ல அடுத்த தடவை போனோம் அப்படின்றத யோசித்துட்டு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து திங்க் பண்ண மாட்டோம், திங்க் பண்ண விட மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதே தான் நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தனால நம்ம லைஃப் வந்து அடுத்த தடவை போகாம இப்படியே நம்ம சுத்தி ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கோம். நம்மள வந்து பெருசாக டெவலப்மெண்ட் ஆக முடியல. இதனால தான் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைசியும் கஷ்டப்பட்டே இருக்கிறோம். இதுவே பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்றோம் இல்லையா, அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் நான் சொன்னேன்ல பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது. இப்போ சிஸ்டமேட்டிக்கா கிரியேட் பண்ண ஒரு பர்சன் தான் பிசினஸ் மேன், அதுதான் பிசினஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்டோ பிளே மோடு. அதை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில அதோட ஓனர் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரா அப்படின்னு வந்து திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் அவர் வந்து ஒர்க் பண்ணவர முதல்ல அப்படின்றதும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்ல கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய எம்பையர் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அப்படின்னும் போது மறுபடியும் அகைன் வந்து ஒரு ஒர்க் பண்ணணும், மறுபடியும் இந்த ஜீரோ ஸ்டார்ட் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்காக இவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக் இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, இந்த ஒர்க் எல்லாம் யாருக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பர்சனுக்காக, அந்த ஒரு பிசினஸ் மேன் கிரியேட் பண்ண அந்த பிசினஸ்க்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது அதுல போற ப்ராஃபிட் எல்லாமே அந்த ஒரு பர்சனுக்காக தான் போகும். இப்போ அந்த ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா கூட அந்த ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அவர் நம்மள மாதிரி டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஸோ அவரோட அந்த டைத்தை அவர் வந்து ஃப்ரீடமா வந்து யூஸ் பண்ண இருப்பார். ஃப்ரீடமா எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, இல்ல அவரோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணுவாரு, இன்னும் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு, நாலேஜ் எடுக்கிறதுல வந்து இன்வால்மெண்ட் காட்டுவாரு, தூங்குவாரு, ரெஸ்ட் எடுப்பாரு, வாட் எவர் என்ன வேணா பண்ணுவார். அவரோட 24 மணி நேரத்தை அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் நினைச்ச மாதிரி என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னும் போது டைம் யார்கிட்ட இருக்குது அது திங்க் பண்ணி பாருங்க.
அண்டு பார்த்தோன்னா மணி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம வேலைக்கு போயிட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நம்ம வந்து லைஃப்ல செட்டில் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படின்னும் போது அந்த மணி வந்து அவங்க கிட்ட எக்ஸஸ் தானே இருக்கும், அவங்க வந்து ஃப்ரீடமா தானே இருக்கிறாங்க, நீங்க வந்து கேட்கலாம். அந்த ஒரு கான்செப்ட் படி பார்க்கும்போது மணி நம்ம வேலைக்கு போனால் நம்ம நிறைய வந்து கிடைக்குமே, நம்ம நினைச்சோமா நம்ம வந்து இருக்கலாமேன்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஆனா அந்த சேலரி வாங்குற அந்த பர்சனோட லைஃப்ல நம்ம இருந்து பார்த்தா தான் அதனோட கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். இன்னைக்கு வந்து பேருக்கு வந்து சொல்லிக்கலாம் இவ்வளவு லட்சம் சம்பளம் வாங்குறோன்ற மாதிரிலாம். ஆனா நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம எவ்வளவு லட்சம் நம்ம சம்பளம் வாங்கினாலுமே அந்த ஒரு சேலரி ஆனது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே ஆகாது. அது பத்தவும் பத்தாது, நிறைய வந்து எக்ஸ்பென்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து அதிகப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது எல்லாமே இஎம்ஐ லோனு கஷ்டம் கடன் இந்த மாதிரி அதை நோக்கி தான் வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கோம். தவிர்த்து நம்மகிட்ட எக்ஸஸ் ஆஃப் மணி இருக்குது, அதை வச்சு நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்னு லைஃப்ல டெவலப்மெண்ட் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுவே ஒரு பிசினஸ் மேன் அவர்கிட்ட மணி எப்படி இருக்கும்னு சேம் அதே மாதிரி உங்களோட அந்த ஓனர்ஸ் அந்த பிசினஸ் மேன் அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த ஒரு பர்சன் பிசினஸ் மேன்ற அந்த ஒரு பர்சன் கிரியேட் பண்ண அந்த ஒரு பிசினஸ்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை செய்யறோம். இந்த சிஸ்டமேட்டிக்ல ஒர்க் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது இதை வர ஹியூஜ் ப்ராஃபிட் அவருக்கு மட்டும் தான் போகுமே. அப்படின் போது அவர்கிட்ட மணி ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம நிறைய வந்து பார்க்கலாம் இல்லையா, கோடி கணக்கில் இப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆயிரத்துல லட்சத்துல பேச நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா நம்ம வந்து நினைப்போம். ஆனா பெரிய பெரிய ஆளுலாம் பார்த்தோன்னா கோடிக்கெல்லாம் சாதாரணமா வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ஒரு மணின்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய மணி வந்து அவங்க கூட வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிசினஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மணியும் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமா கிடைக்கும். அண்ட் ஃப்ரீடம், இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உண்மையான ஒரு ஃப்ரீடத்தை அவங்க மட்டும் தான் அனுபவிப்பாங்க. என்ன ப்ரோ ஃப்ரீடம்ன்றது, நம்ம தான் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிச்சு, நம்ம வருஷம் நம்ம வந்து கொண்டாட்டு இருக்கிறோம், நீங்க இப்போ வந்துட்டு ஃப்ரீடம் நீ சொல்லிடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். கரெக்ட், ஃப்ரீடம் அப்படின்றது நம்ம இப்போ கொண்டாட்டு இருக்கோம்ல, இது கிடையாது உண்மையான ஃப்ரீடம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல உண்மையான ஃப்ரீடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபினான்ஷியலா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது தான் உண்மையான ஃப்ரீடம். அது இங்க எத்தனை பேர் இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் அது இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெரிய பெரிய பிசினஸ்மேன் அவங்க கிட்ட மட்டும் தான் உண்மையான ஃப்ரீடம் வந்து இருக்குது. மற்ற எல்லாரும் ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கின்னு இன்னொரு அந்த அடிமத்தனத்தெல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ பிசினஸ் பண்ணாதான் உண்மையான ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபைனலி ரெஸ்பெக்ட். நம்ம எல்லாம் ரெஸ்பெக்ட்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு பெரிய கம்பெனில நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சிட்டாக்கா நம்ம சொசைட்டில ஒரு பெரிய பேர் கிடைக்கும். அண்ட் அது இல்லாம கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிட்டாக்கா நம்ம ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். சொசைட்டில ஒரு பேர் வந்து கிடைக்கின்ற மாதிரி நம்ம வந்து எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே வந்து வேல்யூபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வச்சு என்னங்க பண்ண முடியும், நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சும்மா வெளியே வந்து அது ஒரு பிம்பமா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க வெளியே தான் அவங்களுக்கான மரியாதை வெளியே மட்டும் தான் கிடைக்குமே தவிர்த்து அவங்களோட சிஸ்டமேட்டிக்ல அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கிடைக்காது. என்னதான் அந்த ஒரு பிம்பம் இருந்தாலுமே நம்ம கடைசி நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைச்சிடல. பட் இருந்தாலும் வெளியே ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டின்னு தான் அவங்களோட லைஃப்ல இருந்து வாழ்ந்துட்டு போவாங்க. இதுவே பிசினஸ் பண்ற பர்சன் அவங்களோட ரெஸ்பெக்ட்லாம் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்கெல்லாம் நம்ம இப்போ நம்மளோட கம்பெனியோட ஓனர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அவங்களோட பேர் அவங்களோட போட்டோ அதை பார்த்தாலே அந்த ஓனர் நம்ம வந்து நேரில் பார்த்துட்டு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைச்சுக்கிறோம். அவர் நம்ம கூட பேசிட்டு அதோட ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சுக்கிறோம். நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான் வரும் அப்படின்னா அவங்களோட ரெஸ்பெக்ட் எந்த லெவலில் இருக்குதுன்னு திங்க் பண்ணி பாருங்க. இதுவே எத்தனை கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலுமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போ உண்மையான ரெஸ்பெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கரெக்டான முறையில் எடுத்து வைக்கிற டெசிஷன் மூலமா கிடைக்கிற அந்த ரிசல்ட், அது மூலமா நம்ம வாழ்ற வாழ்க்கை, இதன் மூலமா தான் நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. இன்னும் நிறைய விஷயம் இந்த பிசினஸ் மூலியமா வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்குது அப்படின்னாக்கா அது ஈஸியா வந்து கிடைச்சிடாது. அப்படி ஈஸியா கிடைச்சினாக்கா அதோட வேல்யூவே வந்து இருக்காது. அதனால மட்டும் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில பேர் மட்டுமே அந்த ஒரு ப்ரொஃபைல் வந்து இருக்கிறாங்க, அந்த ஒரு லைஃப்ல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படின்னா அந்த லைஃப்ல கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சும்மா பிசினஸ் பண்ணிட்டா மட்டும் போதாது, அந்த பிசினஸ்ல கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடுறதுதான். அது மூலியமா நம்ம நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் 3 to 5 வருஷம் நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபீல்டு நம்ம வந்து சக்சஸ் ஆயிடலாம். அந்த 3 to 5 வருஷம் நம்ம நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதுல நம்ம நிறைய தியாகங்களும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாக்கா கண்டிப்பா இவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ நம்மளோட வாழ்க்கைய உண்மையான ஒரு ஃப்ரீடமாகவும் நம்ம நினைச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன் பிசினஸ் மட்டும்தான். பிசினஸ் பண்ணாதான் இந்த விஷயம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பிசினஸ் பண்ணா எவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடைக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்த நம்மளால அடுத்த தலைமுறையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுதான் தலைமுறை பணக்காரனா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு கான்செப்ட்ல பிசினஸ் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுமே. இப்படி நம்ம எடுத்து வைக்கிற ஒரு டெசிஷன் மூலியமா நம்மளோட டோட்டல் ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட லைஃபை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடா வந்து வாழ்ந்துட்டு போக முடியும். ஸோ நம்மளோட லைஃபை உண்மையாவே சுதந்திரமாகவும் சாட்டிஸ்ஃபைடும் வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பிசினஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு பிசினஸ் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்மளால தனியா கொண்டு போயிட்டு சக்சஸ் ஆகணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து குளோபல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுல ஸ்டார்ட் அப் பண்ணி ஜெர்னி பண்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த ஒரு விஷயம் டெஃபரெண்டா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனா தான் இந்த ஒரு குளோபல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இதனோட கான்செப்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணுன்ற அந்த விஷன் மிஷனோட பெருசாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி தான் இந்த ஒரு குளோபல்ஸ். அப்படின்னும் போது இருக்கிற எல்லாராலையும் இங்க வந்து பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஜெர்னி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து ஆனஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் மக்களே. இது மூலிமா ஸ்டார்டிங்கில் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இது மூலிமா உங்களுக்கு வந்து விட கிடைச்சிருக்குன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ அவங்க மாற்றுவாங்க இவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கையில் இந்த வெளியே வந்து தான் மாறினா தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட ஓனர்ஷிப் எடுத்து டெசிஷன் எடுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். குளோபஸ் எந்த மாதிரியான கேரக்டர் கொண்ட பர்சனாக இருந்தாலும் எல்லாருக்கும் அடாப்ட் ஆன பிசினஸ் விஷயங்கள், ஃபார்முலா, கான்செப்ட் இப்படி எல்லாமே இதில் வந்து இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் புது லைஃப் இங்கே கிடைக்கும், புது வேர்ல்டு, ஒரே மைண்ட் செட்டு. லைஃப்ல டெவலப் பண்ண நீங்க எல்லா பர்சனும் ஒன்னா சேர்த்து ஒரே அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து இந்த வேர்ல்டையே கொஞ்சம் கொஞ்சமா பியூர் சொர்க்கமா மாத்திக்கிட்டு இருக்கு. எங்க குளோபஸ் வேணும்னா கண்டிப்பா உங்களோட லைஃபும் மாறும், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு என்ன வேணும்னா ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு, கட்ஸ், பிலீஃப் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த வேர்ல்டுல எந்த மூலையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன். லைஃப் லாங் கூடவே இருப்பேன். ஒன்னா சேர்ந்து உலகத்தையே மாத்தலாம். தனி ஒருத்தனால எதையும் மாத்த முடியாது. அப்படி அவன் ட்ரை பண்ண அப்படின்னா அவன் மட்டும் தான் மாறவனை தவிர்த்து அவனால எதையும் மாத்த முடியாது. பிகாஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷனை இந்த சொசைட்டி சிஸ்டமேட்டிக்கா கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. பட் நாம மாறணும், டெவலப் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பர்சனும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா சரியானபடி எல்லாத்தையும் மாத்தலாம். ஒன்னா சேரணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சப்போர்ட்டு, கைடு, லீடரு, கேப்டனு, கோச் இப்படின்னு ஒரு பெரிய தலைமை வேணும்ல. அந்த ஒரு தலைமையாக தான் குளோபஸ் அப்படிங்கிற பிசினஸ் உருவாக்கி இருக்கும். இந்த ஒரு இடம் எல்லாருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்குன்றத நான் கேரண்டியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அம்பேத்கர் சொன்னது, நாம மாறணும், மாற்றணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அதிகாரத்துக்கு போகணும். ஏன்னா அதிகாரத்தோட வலிமை ரொம்ப பெருசு அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற உலகத்துல அதிகாரத்துல எல்லாராலையும் பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியல. அதனால நான் சொல்றது என்னன்னா, நாம மாறணும், மாற்றணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது ஒரே ஒரு வழி பிசினஸ் மட்டும்தான். அதுவும் நீங்க குளோபஸ்ல பிசினஸ் பண்ணினா கண்டிப்பா நம்ம நினைச்ச விட பல மடங்கு மாற முடியும், மாற்ற முடியும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் ஃபைனலி லைஃப்ல ரெண்டே ஆப்ஷன் தாங்க, டூ ஆர் டை. தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்க பயந்துட்டு மணிக்காக லைஃப் லாங் கஷ்டப்பட்டு செத்து வாழணுமா, இல்ல தைரியமா துணிஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு லைஃபை சாட்டிஸ்ஃபைடா சந்தோஷமா வாழணுமா? டெசிஷன் ஃபார் யோர்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு அங்கே இருப்பாரு சரியா, நீங்களும் விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி அடி எவ்வளோ விஷயத்தில் வந்து சேர மாட்டேன்.
நிம்மதியாக வாழ்கிறான். பிறகு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து நம்ம நாட்டை அடிமையாக்கி ஆதிக்கம் செலுத்துறான். பிறகு அதில் சிலர் ஒற்றுமையாக இணைந்து போராடி சுதந்திரம் வாங்கிறான். பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை சொந்த பந்தமுடன் இணைந்து ஒற்றுமையாக விவசாயம் செய்து அதன் ஜாதி மதம் என்ற வேறுபாட்டுடன் வாழ்கிறான். பிறகு எம்ப்ளாய்மெண்ட் என்பது உருவாக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அடைந்து மக்களின் ஒற்றுமையை பிரித்து பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாட்டுடன் பணத்தின் தேவையை அதிகரித்து மனிதன் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே உயிர் வாழ வேண்டும் என்கிற கோட்பாட்டுக்கு உள்ளாகிறான். பிறகுதான் குளோபஸ் என்பது உருவாகிறது. இதன் மூலமாக உலகில் உள்ள அனைத்து மனித உயிர்களும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக எந்தவித வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் சமத்துவமான நிலைமை உருவாகி ஆல் ஆர் ஈக்குவல், உலகம் அனைவருக்கும் வந்து என்பது வெளிப்பட்டு உலகம் சமநிலை அடையும். எனவே குளோபஸ் என்பது கடவுளால் விதைக்கப்பட்ட விதை. இதனால் மட்டுமே உலகம் சமநிலை அடையும். The name will be changed for today the world more of the globus. And finally, the globus is not only for my business and our business. This is for global business solution. Thank you.